இயேசு சொன்னாரு, நான் நான் பேசுகிறதும் நான் உபதேசிக்கிறதும் பிதா என்ன சொன்னாரோ அதை தான் நான் பேசுகிறேன். பிதா எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை தான் உபதேசிக்கிறேன். அவர் இந்த உலகத்தில் இருந்தப்ப அவர் பேசிய பேச்சும் சரி, அவர் செய்த உபதேசமும் சரி, சுயமாவே பேசுறார். இயேசு சிலுவையில் ஆதாம் பாவத்தினால் வந்த விளைவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எப்பா முடிச்சுட்டேன்னு ஆவியை விட்டாரு. முடிச்சு போச்சு. யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் ராயலி பிளஸ்ட். அந்த கம்யூனியன் எடுக்கிறப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு நல்லதை பேசுது. எனக்கு எதை பேசுது? ஏதோ பாஸ்ட் குடிக்க சொன்னாரு குடிக்கிறது இல்லை. எனக்கு இது நல்லதை பேசுது, அட்வான்டேஜை பேசுது, பெஸ்ட்டை பேசுது, இருக்கிறதுலே சூப்பரை பேசுது. சண்டை பிதா போல இவன் பாவம் பண்ணா அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர், அவர் பாவத்தோட இருக்க முடியாது, பாவத்தை சகிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால அவன் வந்தாலும் இவர் நினைச்சாலும், இப்படி பாருங்க, இவர் நினைச்சா கூட சேர முடியாது. ஆனா இவருக்குள்ள ஒரு அன்பு ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த அன்பை தடுக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அவனும் பாவி, அவன் பாவத்துக்கும் பலியை செலுத்திட்டு தான் உள்ள போகணும். ஆனா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே திரைச்சீலை மேலிருந்து கிழிந்தது. என்ன அர்த்தம்? எல்லாரும் உள்ள போகலாம். அல்லேலூயா. எல்லாரும், everyone has divine access into the holy of holies. பரலோகத்தில் இதுதான் நடந்துச்சு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே நிர்வாணமா ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்தில் தேவனற்றவர்களா, உடன்படிக்கையற்றவர்களா, எதுவுமே இல்லாம இந்த உலகத்தின் காரியங்களை உடையவர்களா இருந்த நம்மளை பிதாவாகிய தேவன் உடனே பிடிச்சி தள்ளி போயிட்டாரு. உள்ள கொண்டு போட்டு என் பிள்ளைகளுக்கு போட்டு விடுங்கிறார் நல்ல ட்ரெஸ். அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடு. இப்போ நீங்க எப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ அப்பயே நீங்க எதுல பிறந்துட்டீங்கன்னா ஆவியில பிறந்துட்டீங்க. நீங்க அப்பான்னு சொல்றப்ப என்ன நடக்குது தெரியுமா? இயேசுவேன்னு சொல்றப்ப நீங்க பரலோகத்துல அந்த இது நேக்கடைன்னா நம்ம மாம்ச கண்ணில் பார்க்கறது இல்லை, நம்ம மாம்ச கண்கள்ல காணக்கூடாத அந்த பரலோகத்தோட நம்ம ஆக்சஸ் ஆகிறோம். அவரோட உட்கார வச்சிருக்காரு. என்னோட தொடர்பே நான் என்னுடைய மாம்ச கண்கள் அல்ல. யோபு சொல்றான் இல்லையா, மாம்ச கண் இந்த பிசிக்கல் ஐஸ் கிடையாது, எனக்கு ஒரு ஆவியின் கண் இருக்கிறது. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஆவியின் மனுஷன், அவன் பேரு உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்கு எங்க தொடர்பு தெரியுமா? அங்க தொடர்பு. உங்கள் கண்கள், உங்கள் செவிகள் கேட்கிறதுனால பாக்கியம் உள்ளது, உங்கள் கண்கள் பார்க்கிறதுனால பாக்கியம் உள்ளது. எதையா பார்க்கிற? ஆவியின் மண்டலத்தை, பிதாவை, குமாரனை, பரிசுத்த ஆவியானவரை. இயேசு ரத்தம் சிந்தனோன்னு ஜாயின் பண்ணி விட்டார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, கேருபீன்களும் சேராபீன்களின் பார்வை இயேசு எனக்குள் இருக்கிற எனக்குள்ள பார்க்கிற. ரெண்டாவது சொல்றேன், காபிரியேலும் மிகாவேலும் உங்களுக்காக இருக்கிறார்கள். இயேசு சிலுவைக்கு போற வரைக்கும் இருக்காங்களே, யாருக்கும் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இயேசுவோட ஆவி, உங்களுக்குள்ள புத்திர சுவிகாரம் ரொம்ப ஸ்பெஷல். நான் சொல்லுவேன், எலியாவோட ஸ்பெஷலு, எலிசாவோட ஸ்பெஷலு. அவங்க ஃபங்க்ஷன் ஆனது அவங்களுக்கு தெரிந்த ஒரு விசுவாசத்தில். நான் ஃபங்க்ஷன் ஆனது எனக்குள்ள இருக்கிற இயேசுவில், இயேசுவின் ரத்தத்தில், குமாரனுடைய ஆவியில். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் யாராக இருக்கிறாரு? தொழுது கொள்றதுன்னா அவர் கூப்பிடுறது. அவங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ரிச்சாக அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அவரோட ரிச்னஸ் என்னன்னா ராஜஸ்திதி, ராயல் ஸ்டேட்டஸ். அதன் அடிப்படையிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கி நான் ஆக்சஸ் டு ஹெவன், ஆக்சஸ் டு ஸ்பிரிட் ரெல்ம், அதாவது பரலோகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு தொடர்பை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் நிருபம். கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலாக்கியம், ப்ரிவிலேஜ்னால் நமக்கு இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிக்கணும்.
நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்னா வார்த்தையை கேட்க வர்றோம். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தை தான் நம்முடைய பெர்செப்ஷன், நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிற விதத்தை மாற்றும். வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம கோயிலுக்கு எதுக்கு வரல? சும்மா வரல. எல்லாரும் போகிறாங்கன்றதுக்காக நம்ம போனோன்னா அது பெயர் கிறிஸ்தவ சபை, அது மதம். நான் எதுக்கு ஆராதனைக்கு வர்றேன்னா ஆண்டவர் அங்கே பேசுகிறார். இயேசு ஆலயத்தில் என்ன பண்ணார்னா அவர் உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணார் சொல்லுங்களேன்? என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணார். பைபிளில் போட்டிருக்கு இயேசு என்ன பண்ணார்னு போட்டிருக்கு. அவர் எதை உபதேசித்தார்னா அவர் தானா எதையும் சொல்லலை. தானா சத்தமாக சொல்லுங்க. தானா அடிச்சு விடலை. இயேசு சொன்னார், நான் பேசுகிறதும் நான் உபதேசிக்கிறதும் பிதா என்ன சொன்னாரோ அதை தான் நான் பேசுகிறேன். பிதா எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை தான் உபதேசிக்கிறேன். அவர் இந்த உலகத்தில் இருந்தப்ப அவர் பேசிய பேச்சும் சரி, அவர் செய்த உபதேசமும் சரி, சுயமாகவே பேசலை. எப்படி பேசலை? சுயமானா அவராகவே சுயம். இப்படி சொல்கிறேன், சுயமாக பேசலை, சுயத்தை பற்றியும் பேசலை, அவருடைய சுயத்தை பற்றியும் பேசலை, அவருடைய சுய பெருமையை பற்றியும் பேசலை. அவர் பேசியதெல்லாம் என்னன்னா, யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தானா அவர் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. என் பேச்சு பிரசங்கம் யாருடையதா இருக்குது? ஆமா, பிதா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிதா செய்ய சொல்லுங்க, பிதா குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது குழந்தைகள் அப்பா பண்ணுற மாதிரியே. அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் என்ன பண்ணுவான்னா, ரெயின் அவன் பாஸ்டர் போடுற மாதிரியே கோட்டு போடுவான். கோட்டில் தான் வருவான். எப்போ வந்தாலும் அவர் கோட்டில் தான் வருவார். ஒரு சூட் போட்டுக்கிட்டு வந்து தாத்தா மாதிரி சூட் போடுறேன்னு போடுவான். அவர் மாதிரியே ஷூ வேணும்னு வாங்கி அவங்க அம்மா கொடுத்துருக்கு போட்டுக்கிட்டு வருவான். எதுக்கு சொல்கிறேன்? குழந்தைங்க அப்படியே யாரை இமிட்டேட் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்டை, பெரியவங்களை. ஏசு எதை பண்ணாருன்னா பிதா செய்கிறத அவர் பார்த்து, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே அன்றி தாமா அவர் செஞ்சது ஒண்ணுமே தானா செய்யலை. என் பிரசங்கம் இது கிடையாது. எதை சொல்லுகிறேன்னா, நீங்க போற நம்ம ஆலயத்துக்கு வர்றப்ப நம்ம எதை கேட்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை, பிதா சொல்றத நம்ம கேட்க வந்திருக்கிறோம். அப்படி நம்ம அந்த பிதா சொல்ற ஒவ்வொரு பிரசங்கமும் நம்ம போற ஆலயம் ரொம்ப முக்கியம். அங்கே கதை அடிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆவியில் வளர முடியாது. நீங்கள் மதவாதிகளாகத்தான் இருப்பீங்க, ரிலீஜனாக இருப்பீங்க. ஒரு மத வைராக்கியம் இருக்கும். மத வைராக்கியம் யாருக்கும் தேவை கிடையாது. அந்த மத வைராக்கியம் எல்லா மதத்திலையும் இருக்குது. நான் மத வைராக்கியத்தை சொல்லலை. நம்ம ஆலயத்துக்கு வர்றப்ப அந்த ஆலயத்தில் நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய பார்வையை மாற்றுகிறது, எனக்கு அறிவை கொடுக்கிறது, நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறது, என்னுடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறது, என்னுடைய அடையாளத்தை அறிந்து கொள்ள வைக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது என்று தெரிய வைக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் என்னை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நம்புகிறேன் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இங்க பவுல் சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. காலங்கள் நிறைவேறும் போது, காலங்கள் போட்டிருக்கீங்களா? காலங்கள் பைபிளில் போட்டிருக்கு. பைபிளில் காலங்கள் இருக்குது. இயேசு சொன்னாரு, காலங்களையும் வேலைகளும் பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்குது. டைம்ஸ்
எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. இதை கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு எப்போ வந்தாராம்? காலம் நிறைவேறின போது வந்தார். இங்க போட்டிருக்கு காலங்கள் நிறைவேறும் போது. ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்டை போட்டிருக்கு. என்ன ஃபியூச்சர் ஈவெண்ட்னா என்னன்னா, எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? காலங்கள் நிறைவேறும் போது என்ன நடக்க போகுது? விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். இவர் நம்ம ஃப்ரெண்டு. கவனிங்க, இது என்னடா இதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏதோ ஒன்று காமிக்கிறாரு உங்களுக்கு, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். என்ன டெமான்ஸ்ட்ரேஷன்? எப்பா இதை பிடிப்பா, கொஞ்சம் நேரம் இருப்பா, நீ ஆண்டவர் ஒன்று ஸ்டேஜுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார்ப்பா. கவனிங்க, இது என்ன? இது என்ன? உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லாதீங்க. இது என்ன தெரியுமா? இதுதான் என்னன்னா, கவனிங்க, அங்கே 2 வார்த்தை வருது. காலங்கள் நிறைவேறும் போது என்ன நடக்க போகுது? ஒரு காரியம் நடக்க போகுது. காலங்கள்னா டைம்ஸ், டிஸ்பென்சேஷன். காலங்கள், நான் சொன்னேன் ஆண்டவர் காலங்களை வச்சிருக்கிறாரு. காலங்கள் இருக்குது. காலங்கள் இயேசு இந்த பூமிக்கு வர ஒரு காலம் இருந்துச்சு. இயேசு இந்த பூமியில் இருந்தப்போ அடிக்கடி சொன்னார், என் வேலை இன்னும் வரல. அவர் மரிக்கிறதுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு, அவர் உயிரோட எழுந்து போகிறதுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு, ஆவியானவர் வர்றதுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அவர் திரும்ப வரப்போறாரு, அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர், எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழப்போகிறது. அந்த நிகழ்வு என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகள் எங்க இருக்கிறவங்க, அப்புறம் பூலோகத்தில் இருக்கிறவைகள் எங்க இருக்கிறவங்க, எல்லாம் என்ன பண்ணப்பட வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னாகணும்னு பிதா தீர்மானித்திருந்தார். அந்த ரகசியத்தை அவர் எங்களுக்கு என்ன பண்ணாரா? அறிவித்தார். அல்லேலூயா. இது என்ன தெரியுங்களா? இதுதான் பரலோகம். சொல்லுங்க, இது என்னது? இது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொஞ்சம் பெருசா காமிக்கிறேன். என்னவா காமிக்கிறேன் சொல்லுங்களேன். இது என்னது? இதுதான் பரலோகம். அல்லேலூயா சொல்லுவோம். பரலோகத்தை கொஞ்சம் பெருசாக காமிக்கணும் இல்லையா? இந்த பரலோகத்தில் நிறைய இருக்குது. பரலோகத்தில் உள்ளவைகள்னு போட்டிருக்கு. பரலோகத்தில் இருக்கிறவைகள். பரலோகத்தில் இருக்கிறது இது. இதை பிடிச்சுக்கோங்க தம்பி. இது என்ன தெரியுமா? பூமி குட்டியா இருக்கு இல்லையா? இது பூலோகம். இந்த பூலோகத்தில் இருக்கிறது யாரு? பூலோகத்தில் இருக்கிறவைகள்னா நீங்களும் நானும், நம்ம எல்லாரும். என்ன நடக்க போதான்? ஒரு காலம் நிறைவேறப்ப பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் இருக்கிறதும் என்ன செய்ய போகுதுன்னா ஒன்னா சேர போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். பிடிங்க, இதை பிடிப்பா. தேங்க்யூப்பா. இதை இங்கே வச்சுட்டு போயிரு, அப்புறம் பார்க்கலாம் வேற ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்ட்டு. அங்கேயே வச்சிரு. தேங்க்யூ. பாருங்க, நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? பரலோகம், பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள். பூலோகத்துனா பூமியில் இருக்கிறவைங்க. இதெல்லாம் என்ன பண்ணப்பட பொழுதும் காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை. எபேசியர் ரொம்ப சூப்பர் புக்கு. அங்கே ரகசியத்தை பற்றி நிறைய வசனம் இருக்குது. 3வது அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு, 5வது அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. ரகசியம்னா மறைபொருள். நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்பயே அவுட்டுன்னு அர்த்தம். நீ சொல்லாதீங்கன்னு விட்டா கூட அவன் சொல்லாமல் தான் இருப்பான். நீ சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ப்ராட்காஸ்டிங் நெட்வொர்க்கு, டிபிஎன், சிபிஎன், ஏதோ ஒரு டிவி மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு அடிச்சு விட்ருவான். அது கிடையாது. புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது என்ன? அந்த பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் கூட்டப்படணும். எல்லாம் ஒன்றாகணும். அதை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அது யாருக்குள்ள நிகழணும்? அந்த நிகழ்ச்சி இயேசுவுக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்று பிதா தனக்குள்ள தீர்மானிச்சு வச்சிருந்தார். அவரே டிசைட் பண்ணி வச்சிருந்தார். பிதாக்குள்ள டிசைட் பண்ணி வச்சிருந்தார். அவருடைய இருதயத்தை யாரும் அறிய முடியாது. அறியறதுக்கு வழி இருக்குது. நான் அதெல்லாம் காமிச்சேன்னா பிரசங்கம் வேற மாதிரி போயிடும். 1 கொரிந்தியர் 2 ஆவியானவர் தான் பிதாவினுடைய ஆழத்தை அறிந்தவர். அவருக்கு தெரியும் பிதாவோட இருதயத்தில் இருக்கிற ரகசியம். யாருடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியம்? ஆமாம்,
அந்த ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இது 1வது அதிகாரத்தில். 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் ஒன்று இருக்குது. நம்ம அது தேவையில்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்தோடு நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன். கூட்டப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு. இது ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட். இதுக்கு ஃபியூச்சர்னா என்ன? ஃபியூச்சர் சத்தமாக சொல்லுங்க. என்னது? எதிர்காலத்தில் நடக்க போகுது. எப்போ நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடக்க போகுது. சொல்லுங்கள், எப்போ நடக்கும்னு? யாராவது அடிச்சு விடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இயேசுவே சொன்னார், அதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னுவான், நம்பாதையா அப்படின்ட்டாரு. புரியுதா இல்லையா? ஏதோ இந்த மூளை குழம்பி போய் ஏதாவது புதுசாக பேசணுன்ட்டு ஏதாவது அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். நம்மளால் அதுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தீங்கன்னா டேஞ்சரு. புரியுதா இல்லையா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இதுதான். உங்களுக்கு எது தீர்க்க தரிசனம்? இன்னும் தீர்க்கதரிசிகளை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா டேஞ்சர். உனக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். எப்பா நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சிலுவையில் முடிஞ்சதுன்னு முடிச்சிட்டாரு. என்ன முடிக்க வேண்டியிருக்கு? நான் ஒன்று சொல்லிட்டேன், என்ன முடிக்கணும் உங்களுக்கு? எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? நான் இந்த இடத்துக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எதுக்காக நீங்கள் போகிறீங்க? எதுக்கு தீர்க்க தரிசனம்? என்ன கல்யாணம் நடக்கணும், என்ன நடக்கணும்? வீடு கட்டணும், காசு வேணும், நல்ல எதிர்காலம் வேணும், சுகம் வேணும். இதெல்லாம் ஆதாமோட பாவத்தின் விளைவால் தான் இதெல்லாம் பிரச்சனையாச்சு. இயேசு சிலுவையில் முடிஞ்சிச்சுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். உங்கள் வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, முடிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயான்னு டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதை வேகப்படுத்துறீங்க, ஆக்சலரேட் பண்ணுறீங்க. அதை விட்டுட்டு யாராவது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? அவங்ககிட்ட இல்லவே இல்லையா? இன்னும் நல்ல வார்த்தைன்னு சொன்னால் இல்லவே இல்லை அவங்ககிட்ட. உங்களுக்கு முடிந்தது என்பது தான் நல்ல வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோம். கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட். முடிந்தது என்னன்னா, அறகுறையாக முடிக்கலை. சிலுவையில் நான் சொல்லுவேன், ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் அவர் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார். இயேசு சிலுவையில் ஆதாம் பாவத்தினால் வந்த விளைவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எப்பா முடிச்சிட்டேன்னு ஆவியை விட்டாரு. முடிஞ்சு போச்சு. யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் ராயலி பிளஸ்ட். அல்லேலூயா. இது என்னுடைய விசுவாசம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சர் ஈவெண்ட்னா எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு காரியம். ஆனா எதிர்காலத்தில் நடக்க போறதுக்கு முன்னாடி நிகழ்காலத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு நடந்திருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. கொலோசையர் 1வது அதிகாரம், கொலோசையர் 19வது வசனம் 20வது வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. நான் சொல்கிறதா ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இது தரணும். ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோம். 1:19-20 வாசிங்க. தேங்க்யூண்ணா. போதும், கவனிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். இயேசுவுக்குள்ள எல்லா பரிபூரணமும், எல்லா சொல்லுங்க, இயேசுவுக்குள்ள. நான் தடுமாறுறதை பற்றி நிறைய பேர் சிரிக்கிறாங்க. கீழே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். என் கால்கள் சறுக்கும் போது அவர் கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் அவருடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. அல்லேலூயா. உன் கால் சறுக்க விட மாட்டார், தூதர் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். யாராவது சறுக்கிட்டீங்களா? ஏதாவது சறுக்கிருச்சா? பிஸ்னஸ் சறுக்கிருச்சா? குடும்ப வாழ்க்கை சறுக்கிருச்சா? உங்களை தூக்கி விடுற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அவரை நம்பு. ஒரு பாட்டு பண்ணாங்களே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரை நம்பு. சூழ்நிலையை பார்க்காம நம்பு. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே என்னவா இருக்குதா? எல்லாம், ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிற. தேவத்துவத்தில் காட் ஹெட்டில் இருக்கிற எல்லாமே பூமியில் இருந்த இயேசுவுக்குள்ள வாசமாக இருந்துச்சு. பிதாவுக்கு ஒரு பிரியம் இருந்துச்சா, சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். அடுத்த வார்த்தை, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே. சிலுவையில், சத்தமா சொல்லுங்க, சிலுவையில் ரத்தம் சிந்தினாரா இல்லையா? அவரோட ரத்தம் தான், அவரோட ரத்தம் தான் அவரோட. இப்படி சொல்கிறேன், அவர் ஃபுல் ரத்தம் சிந்தாமல் ஒரு சொட்டு ரத்தம் ஊற்றி இருந்தார்னா கூட இந்த முழு மனுக்குலமும்
எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை லட்சம் ஆண்டுகள் உலகம் இருந்ததோ இருக்குதோ இருக்க போகிறதோ எல்லாரையும் கிளியர் பண்ணியிருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இப்படி யோசிக்கிறேன், இது சும்மா ஒரு விளையாட்டுக்கு. ஏசு பூமியில் இருந்தப்போ சின்ன அடி கூட பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ரத்தம் வந்துடக்கூடாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு விளையாட்டு. எல்லா ரத்தத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த நீங்கள் பைபிளில் ரத்தத்தோட ஆசீர்வாதங்களை பாருங்க. இது 1:7 எபேசியர் 1:7 அவருடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அவருடைய ரத்தத்தினால் நம்ம ராஜாக்களாக நம்ம பாவத்தெல்லாம் கழுவிட்டார். எதை கழுவிட்டார் சொல்லுங்கள்? அவரோட ரத்தம் வெளிப்படுத்தல வாசிக்க, அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியராக நிறுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு நன்மைகளை பேசுகிறது. எதை பேசுது? இந்த கம்யூனியன் எடுக்கிறப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு நல்லதை பேசுது. எனக்கு எதை பேசுது? ஏதோ பாஸ்டர் குடிய சொன்னார்னு குடிக்கிறது இல்லை. எனக்கு இது நல்லதை பேசுது, அட்வான்டேஜை பேசுது, பெஸ்ட்டை பேசுது, இருக்கிறதுலே சூப்பரை பேசுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு 20வது வசனம். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எதை உண்டாக்குனாரா? எதை உண்டாக்குனாரா? சமாதானத்தை. ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னா என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு ட்ரூத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம், இப்படி நீங்கள் யோசிக்கணும். எபிரேயர் நிருபத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் வாசிக்கிறோம், அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக என்ன கொடுத்தாராம்? கை கொடுத்தாரா? எபிரேயர் 2 தேவதூதர்கள் பாவம் பண்ணி கீழே விழுந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ரிடம்ஷனுக்கான வழியை தேவன் கொடுக்கல. வாப்பா தூதர்களே வாங்கன்னு தூக்கிக்கல, அவங்களை துரத்தி விட்டாரு. ஆனால் நமக்கு அவர் என்ன பண்ணார்னா உதவி செய்தார். மனுஷன் பாவம் பண்ணப்ப என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஒரு பிரிவினை உண்டாச்சு. யாருக்கு பிரிவினை உண்டாச்சு? தேவனுக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை விட்டு மனுக்குள்ள என்ன ஆச்சுன்னா பிரிஞ்சிச்சு. சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. என்ன போட்டு சண்டை? பிதா போல இவன் பாவம் பண்ணா அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர், அவர் பாவத்தோட இருக்க முடியாது, பாவத்தை சகிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால அவன் வந்தாலும் இவர் நினைச்சாலும், இப்படி பாருங்க, இவர் நினைச்சா கூட சேர முடியாது. ஆனா இவருக்குள்ள ஒரு அன்பு ஓங்கி கொண்டே இருக்கிறது. இந்த அன்பை தடுக்கவே முடியாது. சொல்ல மாட்டேன். இங்கெல்லாம் கைத்தட்டணுங்க. இப்படியெல்லாம் சொல்லி கைத்தட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்குள்ளே போனால் கை தட்டுவீங்க. அல்லேலூயா சொல்லும். நீங்கள் விரும்பினா கை தட்டுவீங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன சொன்னேன்? அவரோட அன்பை நோ ஒன் கேன் ஸ்டாப். உன் பாவம் அவருடைய அன்பை நிறுத்த முடியாது. யாரும் சொல்லி அப்பா இவர் அன்பு கூறாதீங்கன்னு சொல்லி அவரை யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. வீட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. ஒய்ஃபை ஹஸ்பண்ட் பண்ணுறது, ஹஸ்பண்டை ஒய்ஃப் பண்ணுறது. ஒருத்தவங்களை அப்படியே கேரக்டர் இருக்கிறதுலே பெரிய கொலை என்ன தெரியுமா? கேரக்டர் அசாசினேஷன். மனுஷனை தப்பாக சொல்லி அவனை போர்ட்ரே பண்ணி நீ யூகம் பண்ணதை வச்சு ஒரு ஆளை தப்பாக நினைக்கிறது பெரிய தப்பு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை யாருமே தடுக்க முடியாது. அவர் நினைச்சா கூட, இவன் பாவம் பண்ணிட்டான், அவர் நினைச்சிருந்தா இவன் பாவம் பண்ணது அவருக்கு தெரியாதா? சொல்ல மாட்டேன். ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? அவன் பாவம் பண்ணது இவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஒரு கடவுளாக இருந்திருந்தேன்னா அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு இருப்பேன். யாரா அவன்? ஆதாம. அவனை அடிச்சு காலி பண்ணியிருக்கண்டா. புரியுதா இல்லையா? நான் சொல்லிட்டு வந்தேன். யார் சொல்லிட்டு வந்தேன்? கடவுள் படைச்சவன். ஏன் பேச்ச அவன் கேட்கலையா? நான் நினைச்சவன் செத்து போயிருப்பான். யாரு? நான் கடவுளாக இருந்தா. ஆனால் அந்த கடவுள் இல்லை, அவர் அன்பின் ஊற்று. அவன் பாவம் பண்ணா ரைட்டு தான்யா, அவர் நினைக்கிறார் அவன் கூட சேரணும்ட்டு. ஆனா அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் தடுக்கிறது. அல்லேலூயா. அங்க ஒரு செப்பரேஷன், அங்க ஒரு பிரிவு ஏற்பட்டது. பிரிஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவு எப்படி சரி பண்ணப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் அவரே தான் சரி பண்ணாரு. என்னடா இப்படி ஆகி போச்சே, பெரிய டேமேஜ் ஆகிருச்சே. ஆனாலும் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே. அல்லேலூயா சொல்ல முடியுதா இல்லையா? அல்லேலூயா. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்குவாங்க. வீட்டை விட்டு போகிறேன்னு அந்த அம்மா போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்துடும். இவரும் போகிறேன்ட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவார். என்ன ஆனாலும் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் தான். புரியுதா இல்லையா? இருக்கிறதுலே சூப்பர் உறவு கணவன் மனைவி உறவு தான். புரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் இப்படி கவிதை சொன்னான். என்ன சொன்னான்னா, என் பிள்ளைகள் கூட என் கையை விட்டு நடக்க பழகி கொண்டார்கள்,
ஆனால் என் மனைவி இன்னும் விடவில்லை. இன்னும் என்ன பண்ணல? ரோட்டுக்கு போகிறப்ப அந்த அம்மா 60 வயசு ஆனால் கூட வீட்டுக்காரர் கையை பிடிச்சி, ஏன் அதுக்கு போக தெரியாதா? அது உன்னை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம், புரியுதா இல்லையா? அல்லேலூயா. எதுக்கு சொன்னேன்? நீங்களாம் சிரிக்கிறதுக்காக சொன்னேன். ஆதாமுக்கு என்னாச்சு? பிரிவினாச்சு. நான் சொல்ல வந்தது என்ன, அதை சொல்ல ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு ஆவியானவர் தான் ஹெல்ப்பு. வேணும்னு நான் அதை பிடித்து விடுவேன். ஆதாம இவர் தேடி வர்றாரு. இவர் என்ன பண்றாரு? இவர் தானே வந்தாரு. அவன் விழுந்துட்டான்னு தெரியும். அவரால் எப்பா இவனை நான் எப்படி விட்டுற முடியும்ட்டு அவர் தான் சொல்யூஷனும் கொண்டு வர்றார். என்ன சொல்யூஷன்? தோளில் ஒரு உடையை உடுத்தி, அந்த தோல் உடைய இயேசுவுக்கு அடையாளமாக உடுத்தி, அவன் நிர்வாணத்தை மூடி அவனை ஏதேனிலிருந்து துரத்தி விட்டுட்டார். ஆனாலும் அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? அவன் கூட நான் சேரணும். அவன் கூட சொல்ல மாட்டேன், அவன் கூட என்ன பண்ணும்? அவனை விட்டு என்ன? நான் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை திட்டினது முதல்ல என் மனசு குழம்பி போச்சுடா. நான் எப்படி யாக்கோபை கைவிடுவேன்? நான் எப்படி நான் அவனை நெகிழ்வேன்? என் உள்ளம் குழம்புகிறதுன்னு போட்டிருக்கு. ஆர்சி பைபிளில் இன்னும் சூப்பராக இருக்கும். உன் மேலே நான் வச்சிருக்கிற நேசம், ஐயோ அதை எப்படிடா சொல்கிறது? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரிஞ்சிட்டாங்க. அந்த பாவம் மனுக்குலத்தை பிரித்தது. அதுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அதுக்கு ஒரு பிளாஸ்டரி போட்டு, என்ன போட்டு? ஒரு அடிப்பட்டோடனே மேலே ஒரு ஃபஸ்ட் எய்டு பிளாஸ்டரி போட்ட மாதிரி ஒரு மேலே பிளாஸ்டரி போட்டார். பலிகளை செலுத்துங்கடா அப்படின்னு பலி போட்டு அப்பப்போ விட்டுறதும், அப்பப்போ பிளாஸ்டரி போடுறது காயத்துக்கு. ஆனால் ஒரு நிரந்தர சொல்யூஷன் நடந்துச்சு. அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம். சொல்லுங்க, அவர் சிலுவையில் சொல்லிட்டார். அதுக்கான நிரந்தர சொல்யூஷனையும் சொல்லிட்டார். என்ன தெரியுமா? அவள் வித்துக்கு. ஏண்டா நீ, அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன தெரியுமா? கடவுளாகவே அவனை அழிச்சிருக்கலாம். அவர் சொன்னார் பிசாசுக்கிட்ட, அவள் வித்துக்கும். யாரை நீ பாவம் பண்ண வச்சியோ அவள்கிட்ட இருந்து ஒருத்தர் வரப்போறாரு. அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். காலில் வச்சு ஒரு தடவை நசுங்கள. பண்ண மாட்டேன்றீங்க. மல்கியால வாசிக்கிறோம், துன்மார்க்கனை உங்கள் கால்களின் கீழே மிதிப்பீர்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாரா? நசுக்கி போடுவார். பழைய ஏற்பாட்டில் யாராவது விரோதி தோத்துட்டு வந்தான்னா ராஜாவோட வேலை என்ன தெரியுமா? அவன் கழுத்து மேலே காலை வைக்கிறது. சொல்ல மாட்டேன்றீங்க. அவன் கழுத்து மேலே, பைபிளில் சொல்கிறாங்க. அல்லேலூயா. கழுத்து மேலே என்ன வைக்கிறது? கழுத்து மேலே போட. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிசாசு உங்கள் கழுத்து மேலே வரக்கூடாது. நீங்கள் தான் அவன் கழுத்து மேலே காலை வைக்கணும். அவன் தலை மேலே காலை வைக்கணும். பிரச்சனை மேலே காலை வைக்கணும். துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? யாரும் மிதிச்சு, நான் சொன்னதை செஞ்சீங்களா? டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிங்களா? ஏதாவது பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? அதை மிதிச்சுட்டு போகிறப்ப அது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினால என்ன உண்டாக்கிட்டாரு? அங்கே சொன்னார் அந்த அம்மா கிட்ட, எப்பா அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்கும். ஒரு எனிமிட்டி பிட்வீன் யுவர் சீட் அண்ட் ஹர் சீட். அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை, நீ அவருடைய அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பையிலிருந்தே எதுக்கு காத்திருந்தாங்கன்னா, அந்த வித்து வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? தலையை நசுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அது மோசேயாவா, அது தாவீதான்? எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. காலம் நிறைவேறின போது ஒருத்தர் வந்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் பூமியில் வாழ்ந்தவர் சிலுவையில் அவர் நமக்காக மரித்தார். அவங்க நினச்சது என்னன்னா, கத்தி போட்டு சண்டை போடுற ஆள் வரப்போறாரு. இல்லை, இவர் சாந்தமுள்ள ஆட்டுக்குட்டியாக இவர் சிலுவையில் என்ன பண்ணாரா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்ன உண்டாக்குனாரு? என்ன உண்டாக்குனாரு? சமாதானத்தை உண்டாக்கினார். எதை உண்டாக்குனாரு? ரெக்கன்சிலியேஷன். இயேசுவோட ரத்தம் அங்க சிலுவையில் ஊத்துன உடனே என்ன ஆச்சுன்னா, பைபிளில் வாசிக்கிறோம், திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. திரைச்சீலை எப்படி கிழிஞ்சிச்சா? என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும்.
அவனும் பாவி, அவன் பாவத்துக்கும் பலியை செலுத்திட்டு தான் உள்ள போகணும். ஆனா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே திரைச்சீலை மேலிருந்து கிழிந்தது. அந்த திரைச்சீலை சாதாரண திரைச்சீலை இல்லை, நம்ம வீட்டில் போட்டிருக்க மாதிரி இல்லை, ரொம்ப திக்கு கர்டன். அது ரெண்டா கிழிஞ்சிச்சு. என்ன அர்த்தம்? எல்லாரும் உள்ள போகலாம். அல்லேலூயா. எல்லாரும், everyone has divine access into the holy of holies. ஒவ்வொருவருக்கும். அல்லேலூயா. நமக்கு யார் மீடியேட்டர் தேவையில்லை. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் பாஸ்டர், தேவையில்லை, நீயே ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். லெட்டர் எழுதி போட தேவையில்லை, ஜெபிச்சுக்கோங்க. காணிக்க அனுப்பி விட்றேன். என்ன அனுப்பி விட்றேன்? சொல்ல மாட்டேன்றீங்க. ஃபோன் பண்ணுறது, இந்த பிஸ்னஸே வேணாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம். எங்கே போகலாம் சொல்லுங்களேன். இடையில மீடியேட்டர் இருக்கல. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால இப்போ என்ன ஆக்கிட்டாராம்? இதுக்கு தான் ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தார். யாரு? என் கூட இருக்கீங்களா? இது யார் ஏங்கிக்கிட்டு இருந்தா? பிதா ஏங்கிக்கிட்டு இருந்தார். அந்த நாள், எந்த நாள்? அந்த நாளில் எந்த நாள்? எப்படா சேருவோன்ற நாள். எப்பையிலிருந்து ஏங்கிக்கிட்டு இருக்காரு? இவன் பாவம் செஞ்சான் இல்லையா ஆதாம், அப்பையிலிருந்து இந்த டேக்காக காத்திருக்காரு. எந்த டேக்கு? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், மனுக்குலத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த நாளுக்காக அவர் காத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சு? ரெண்டு பேரையும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா இணைக்கப்பட்டார்கள். என்ன பண்ணப்பட்டாங்க? அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஒரு பிதா ஏங்கிக்கிட்டு இருந்தார். இதான் லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஒரு பையன் இருக்கான். காணாமல் போன லூக்கா 15ல் ஒருத்தன் அப்பா கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிடறானா இல்லையா? அங்கே காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். காணாமல் போன ஆடுக்கு காணாமல் போனது தெரியும், திரும்பி வர தெரியாது. காணாமல் போன காசுக்கு காணாமல் போனதும் தெரியாது, திரும்பி வரவும் தெரியாது. காணாமல் போன மகனுக்கு காணாமல் போனதும் தெரியும், திரும்பி வர்றதும் தெரியும். அந்த காணாமல் போன மகன் காணாமல் போயிட்டான். என்ன பண்ண? எல்லாத்தையும் வாங்கிட்டு, கொள்ளையடிச்சிட்டு, அப்பா கிட்ட வாங்கிட்டு ஓடி தூர தேசத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் எப்படி இழந்தான்? தப்பான பிஸ்னஸ் பண்ணி இறங்கல, தப்பான பாவம் பண்ணி இழந்துட்டான். இழந்தவன் அந்த கெத்து ஈகோலாம் வச்சுக்கல. எங்கடா போனால் இவர் சேர்த்துக்குவாரா மாட்டாரா? அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா கிட்ட நான் திரும்பி போவேன், எங்கள் அப்பா கிட்ட திரும்பி போவேன். போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்ச உம்முடைய பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, சாப்பாடு ஒன்றுமே இல்லை. அப்பா என்ன பண்ணுறாருன்னா, தூரத்தில் அவனை கண்டு. எங்கே அவனை கண்டு? அப்பாவுக்கு தெரியும் இது போனால் திரும்பி ஒரு நாள் வரும். இந்த கேஸ் என்னதான் ஆகும்? திரும்பி வந்து தான் தீரும். நிறைய வீட்டில் காணாமல் போயிட்டாங்கன்னா திரும்பியே வரமாட்டான். அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரா இருக்கும். வீட்டுக்காரர் காணாமல் போயிடுவார், திரும்பியே வரமாட்டார். எப்பா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருந்துட்டு போகிறார். இவன் காணாமல் போனான், திரும்பி வந்தான்னா அங்கே ஒரு லவ்விங் ஃபாதர் இருக்கிறாரு. அவர் போனால் என்னை தள்ளி விட மாட்டார். இவன் தூரத்தில் அவனை கண்டுன்னா என்ன அர்த்தம்னா, என் மகன் ஒரு நாள் வருவான்னு அவருக்குள்ள ஒரு ஏக்கம். டெய்லி வாசலை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வருவான், ஒரு நாள் வருவான். ஏன்னா இவன் எங்கே போனான்னு அவருக்கு தெரியாது. ஒரு நாள் வருவான், வாசலை திறந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பார்க்குறாரு, வந்துட்டான். ஓடி போய் பைபிளில் வாசிக்கிறோம், கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து. அல்லேலூயா சொல்லுவோம். யாரும் பார்க்காம கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன் தெரியுமா? அவன் செருப்பு போடல, நல்ல ட்ரெஸ்ஸு போடல, அவன் மேலே ஒரு பன்னி வாசனை. என்ன வாசனை? சொல்ல மாட்டேன். பன்னி வாசனை நல்லாவா இருக்கும்? ஐயோ, இந்த ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போயிடணுமே. உள்ள வீட்டில் கூப்பிட்டு வந்து உடனே ஒரு தள்ளிட்டு விட, இவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்கடா, செருப்பை போட்டு விடுங்கடா, மோதிரத்தெல்லாம் போட்டு விடுங்கப்பா, என் பிள்ளை திரும்பி வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். பரலோகத்தில் இதுதான் நடந்துச்சு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே நிர்வாணமாக ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தில் தேவனற்றவர்களா, உடன்படிக்கையற்றவர்களா, எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தின் காரியங்களை உடையவர்களா இருந்த நம்மளை பிதாவாகிய தேவன் உடனே பிடிச்சி தள்ளி போயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோம். உள்ள கொண்டு போய் போட்டு என் பிள்ளைகளுக்கு போட்டு விடுங்கடா நல்ல ட்ரெஸ்ஸை. அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடு. சொல்ல மாட்டேன்றீங்க. இங்க கையை தட்டணும். பரலோகத்தில் போய் தள்ளிட்டு அப்பா போடி உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு. இப்போ ராயல் ஸ்டேட்டஸ் ஆயிட்டான் என் பிள்ளை. என்ன ஸ்டேட்டஸு? ராஜஸ்திதி வந்துருச்சு. ராஜஸ்திதி இல்ல, காட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு என் பிள்ளைக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். ராயல் ஸ்டேட்டஸ், காட் ஸ்டேட்டஸ். ஏன்னா என் பிள்ளை ரத்தம் சிந்தி இருக்கிறாரு.
அல்லேலூயா சொல்லுவோம். உன் ஸ்டேட்டஸ் அதுதான். தேவனை பற்றிய அறிவு தான் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் உன் ஸ்டேட்டஸை மாற்றுறதே அதுதான். நீ கோயிலுக்கு வர்றது மாற்றாது. 10,000 வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க. தேவனை பற்றிய அறிவு இல்லாட்டி, அவர் செஞ்சு முடிச்சதை பற்றி அறிவு இல்லாட்டி, சிலுவையில் என்ன நடந்துச்சுன்ற அறிவு இல்லாட்டி, எத்தனை வருஷம் வேணாலும் வரலாம். ஆனால் ஒரே ஒரு நாள் வந்துட்டு கூட அவன் வாழ்க்கை மாறினது உண்டு. எத்தனை நாள்? ஒரே ஒரு தடவை. இயேசுவை குறித்து ஒரு தடவை கேள்விப்பட்டால் போதும், உன் லைஃப் சேஞ்சு. அல்லேலூயா. அந்த இளைய குமாரனுக்கு நடந்த மாதிரி கொண்டு போய் உள்ளே தள்ளிட்டாரு. என்ன தள்ளிட்டாரு? சபையை உள்ளே தள்ளி, இதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொடுப்பா. பைபிளில் போட்டிருக்கு, கரை திரை பிழை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் நீதியுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5. இப்போ என்ன ஆயிட்டீங்கன்னா, கரை அல்ல, என்ன இல்லை, எனக்கு ஒரு குறை இருக்குது, இனி நீங்கள் பேசாது தான். என்ன கிடையாது? அப்புறம் என்ன இல்லை? திரை இல்லை, பிழை இல்லை. இங்கிலீஷில் போட்டிருக்கு வித்தவுட் ஸ்ப்ரிங்கிள். வித்தவுட் ஸ்ப்ரிங்கிள்னா ஒரு சுருக்கம் கூட இல்லையா. அங்கே கல்யாணத்தை பற்றி சொல்கிற இடம். அந்த மனையாட்டி, இயேசு கூட மணவாளன் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, என்கிட்ட கேட்பாங்க பசங்க, அண்ணா யாராவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், 2 பொண்ணு இருக்குதுடா சபையில், எல்லாருக்கும் 2-2 கோடி ரூபாய் செத்து இருக்கு. ஆனால் 65 வயசு. எத்தனை வயசு? புரியுதா இல்லையா? கொஞ்சம் அங்கே சுருக்கமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? இல்லை. நம்ம ஆள் கருப்பாக இருந்தாலும் என்ன தான் கேட்குறான், வெள்ளையாக இருக்குதா? இந்த கவுண்டமணி படத்தில் ஒன்று பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக கொண்டு வந்து விட்டுருவான். காலையில் தான் தெரியும், அதுக்கு கலர் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். காலையில் ஒரு கலர் இருக்காது. அது மாதிரி தான் உனக்கு பெயிண்ட் அடிக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நான் பைபிளில் ஆதாம்லேருந்து ஏவாளை எடுத்தாருன்னு போட்டிருக்கு இல்லையா. எபிரேய வார்த்தை டெசல்மே. அதுக்கு என்னன்னா பாதியாக வெட்டினாராம். பாதியாக வெட்டினாருன்னா என்ன அர்த்தம்னா, சரி பாதியாக வெட்டலையாம், ஜிக்ஸாக்காக வெட்டி விட்டாராம். எப்படி வெட்டி விட்டாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோணலும் மாணலும் ஆனால தான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார். அதில் ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை. என்னது இங்கிலீஷில்? என்னது? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வித்தியாசமான ஆளை தான் சேர்த்து நீ ஒன்றா இருக்கிறது இந்த உலகம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அதை எப்படி ஒன்றா இருக்க முடியும்? உள்ளே இருக்கிறவர் இருக்கிறாரு, அவர் ஒன்றாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் துண்டாக்க மாட்டார். அல்லேலூயா. எதுக்கு இதை சொன்னேன்? எனக்கு தெரியும், உங்களை கேட்குறேன். பொண்ணு எப்படி இருக்கணுமா? அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால, எபேசியரில் வாசிக்கிறோம், கரை திரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக தனக்கு முன்பாக நிறுத்துவதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏசு சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்குள்ளே என்கிட்ட இருந்த கரையெல்லாம் போயிருச்சு, என்கிட்ட இருந்த சுருக்கமெல்லாம் போயிருச்சு. கடைசி வரலும் நீங்கள் ஷைனிங்காக தான் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரை திரை பிழை, வித்தவுட் பிளமிஷ் அண்ட் ஸ்பாட். என்னது ஸ்பாட்டு? சின்ன சின்ன முகப்பொரு கூட இல்லை, சின்ன எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக்கிட்டார். என்ன ஆக்கிட்டாரு? அல்லேலூயா. தமக்கு முன்பாக நிறுத்தி கொள். இயேசு ஒப்பு கொடுத்ததற்குள்ள நான் இப்படி மாறிட்டேன். நான் என்ன ஆகிட்டேன்? இப்படி மாறிட்டேன். அதான் போட்டிருக்கு, அவர் சிலுவையிலே, செய்தியில் பாதி கூட நான் ஒன்றும் போகலை, சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே என்ன உண்டாக்குனாரு? அந்த a drop of blood சுத்தமாக வாஷ் பண்ணிடுச்சு. வாஷ் பண்ணி பிதா கொண்டு போயிட்டாரு. இதுக்கு தாண்டா, இந்த நாளுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு குமாரன் ரத்தம் சிந்துவார், என்றைக்கு இவங்க கூட நான் ஒன்றாக போகிறேன்ற நாளுக்கு காத்திருந்தேன். கொண்டு வந்து வச்சு அப்படியே அலங்கரித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன பண்ணிட்டாரு? அலங்கரித்தார். உங்களை அலங்கரிப்பார் கிடையாது, ஏற்கனவே அலங்கரிச்சிட்டாரு. அதை விசுவாசி. நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. அவனுக்கு கொடுத்தார் இல்லையா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போடுங்க. காஸ்ட்லி ராப். என்னது? காஸ்ட்லி, நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுலே பெரிய நல்ல காசான ட்ரெஸ்ஸை போட்டு விடு. அவன் யார் வீட்டு பிள்ளை? சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, சைக்காலஜி தெரியுமா? கிழிஞ்சதை தைச்சே போடக்கூடாதான், தரித்திரம் தானா. என்னது? கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்சு போன செருப்பு புதுசாக வரவே வராது, தூக்கி தூரம் போடு, ஆண்டவர் உனக்கு புதுசாக தருவார். அல்லேலூயா சொல்லுவோம். கிழிஞ்சது, ஓட்ட போட்டது, இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம்.
ப்ராஸ்பரிட்டியே உன்னை நெருங்கி வராது. அல்லேலூயா. உனக்கு புதுசு தான் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டோன்னே வந்தானே இவன் போயிட்டு வந்தான், இவன் ரொம்ப துன்மார்க்கனா இருந்தான், இவனுக்கு எதுவும் கொடுக்காதன்னு சொல்ல, நல்லா எக்ஸ்பென்சிவாக போட்டு விடு பிள்ளைக்கு. அல்லேலூயா சொல்லும். யார் வீட்டு பிள்ளை இது? பெரிய ஆள் வீட்டு பிள்ளையாச்சே. மோதிரத்தை போட்டு விடு, நல்ல செருப்பை போட்டு விடு, கிராக்ஸ் வாங்கி கொடு, எது வாங்கி கொடு. நான்லாம் போய் பார்த்துக்கிட்டு சில நேரத்தில் நான் வண்டியில் போகிறப்ப நான் யோசிப்பேன், காசு இல்லாத நேரத்திலலாம் நினப்பேன். அந்த மனப்பான்மை இன்னும் போகவே இல்லை. ஏன்னா நான் வண்டியில் போகிறப்ப இந்த பழைய ஃபர்னிச்சர் கடையாக பார்த்துக்கிட்டு போவேன். எதுக்கு? நான் ஆன்டிக் ஷாப்ஸ், ஏதாவது பழசு நல்ல சூப்பரானது கிடைக்குமான்ட்டு. அதை பார்க்குறப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், ஏன்டா உன் மனநிலை மாறாதா அப்படின்னு கேட்பார். இன்ன வரையிலும் உன் மனநிலை மாறாதா, ஏன் இதை பார்க்குற, நான் உனக்கு புதுசாக தர மாட்டேனா? அல்லேலூயா சொல்லுவோம். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. பழசா பார்த்தா பழசு தான் வரும். உன் ஆண்டவர் யார்? எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு? காஸ்ட்லி ரொம்ப போட விட்டுருக்கிறாரு இல்லையா? கொளுத்த கன்று அடிக்க விட்டுருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் கொளுத்த கன்று தான் எப்பயுமே. என்ன கன்று தான் சொல்லுங்களேன், என்ன கன்று? ஆமாம். சரி, இங்கே வரலாம். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்ன உண்டாக்குனாரு? ரெக்கன்சிலியல் பண்ணிட்டாரு. இப்போ கொண்டு வந்து வெல்டிங் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன்? ஃபெஃபிகால் வச்சு ஒட்டி வச்சு ஆணி அடித்து ஏதோ தற்காலிக வேலை பார்க்கல, பக்காவான வெல்டிங். என்ன வெல்டிங்கு? சொல்ல மாட்டேன்றீங்க. பக்கா. ஐயா, நீ போட்ட பிச்சை எடுத்தாலும் உள்ளே வந்து எவன் வந்தாலும் பிரிக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? Hallelujah. நாசமோ மோசமோ மரணமோ வியாகுலமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்குள்ள ஒருத்தர் அன்பு கூறுறாரு, அவர் இதெல்லாம் ஜெயிக்க வைப்பாரு. நீ கடந்து போகிற காரியங்களை அவர் ஜெயிக்க வைப்பாரு. ஒரு ஜெய கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்குது. நீ வந்து சேர்ந்துட்ட. அல்லேலூயா சொல்லும். டப்புன்னு இறங்கி ஓடுறக்கூடாது. அங்கேயே போய் வெல்டிங் பண்ணிட்டாரா இல்லையா? வெல்டிங்கில் இருக்கிறீங்களா இல்லை ஏதோ கட்டி போட்டு? ஒரு இரும்பை 2 இரும்போட சேர்த்து கயிறு வச்சு கட்டினா என்ன ஆகும்? கயிறு வச்சு உங்களுக்கு இந்த கட்டெல்லாம் போடல, சரியான வெல்டிங், மாஸ்டர் வெல்டர். அல்லேலூயா சொல்லுவோம். டிக் வெல்டிங், ஆர்க் வெல்டிங் இருக்கிறதுல எல்லா வெல்டிங்கும் சேர்த்து பயங்கரமான ஒரு வெல்டிங் போட்டு எப்பா பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அதான் பிரிக்க முடியாத மாதிரி பிதா சேர்த்துட்டாரு. சில நேரத்தில் மனசில் வந்து பிசாசு சொல்லுவான், சில நேரத்தில் உன் மனசுலையே உண்டாகும், என்னையா மன்னிச்சிட்டாரு, அவர் மன்னிச்சிட்டாரு, நீ உன்னை மன்னிக்கிறது இல்லை, அவர் ஏற்றுக்கிட்டாரு, நீ உன்னை ஏற்றுக்கிறது இல்லை, அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சமாதானத்தை சொல்லுங்க என்ன பண்ணார? 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நம்மளை ஒப்புரவாக்கி. 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5 அந்த வசனம் வாசிங்களேன். டக்குன்னு ஒருத்தவங்க வாசிங்க. நான் எடுத்து காமிக்கணுமா? 2 கொரிந்தியர் 5 ஒரு சூப்பர் வசனம் இருக்குது. நம்ம திரும்பி இங்கே வருவோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாசிங்க நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி. பிரைஸ் எல்லாம் பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு என்ன ஆக்குனாரு? சபைன்னா நீங்கள் தான். நீங்கள் உங்களோட செயல்பாடுகளை வச்சு பார்க்காதீங்க, இயேசுவோடு வச்சு உங்களை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு, இயேசு தான் அங்கே மீடியேட்டர், ஒப்புரவாகிறதுக்கு. அந்த வெல்டிங் நடந்துச்சு இல்லையா? வெல்டிங் நடந்துச்சா இல்லையா? பிதாவுக்கும் நமக்கு வெல்டிங் நடந்துச்சு. அந்த ஒட்டுறதுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சே, அது இயேசு தான். அந்த வெல்டிங் ராடு அல்லேலூயா சொல்ல வச்சு ஒற்ற பற்ற வைக்கிறார், அவர் தான். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அதான் இயேசு கிறிஸ்து தான் வெல்டிங். அந்த குச்சி மாதிரி இருக்குமே, கம்பி மாதிரி இருக்குமே, அது எதாவா இருந்துட்டு போகுது. தம்மை ஒப்புரவாக்கி நமக்கு எதை கொடுத்துட்டாராம்? என் ஊழியமே ஒப்புரவாக்குற ஊழியம் தான். என்ன ஊழியம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். சண்டை போட்டு பிரிச்சு விடுற ஊழியம் இல்லை, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம், அதென்னவெனில் தேவன், இதெல்லாம் டாப் மோஸ்ட் வார்த்தை. அதென்ன வெளியில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்னலையாம், உலகத்தில் இருக்கான் பாருங்க, அவன் பாவத்தையும் யோசிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்தான அவர் ரத்தம் சிந்தினாரு. எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு
உலகத்தாரையே ஒப்புரவாக்கிட்டாரான். எப்போ மனுக்குலம் கிறிஸ்தவம் மத்தூர்ல எல்லாருக்கும் இந்த சிலாக்கியம், ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் வெளியில் இருக்கிறான். ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். என்ன உபதேசம்? அதுக்கு மேலே இருக்கிற வசனம் ஒப்புரவாகுதலின் ஊழியம். மினிஸ்ட்ரியும் ஒப்புரவாகுதல் தான், மெசேஜும் ஒப்புரவாகுதல் தான். மெசேஜும் என்ன மெசேஜ்? ஒப்புரவாங்க. சண்டை போடாத ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரு, குச்சியை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, வாதியார் மாதிரி பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாரு சொல்ல மாட்டேன்றீங்க. வாதியார்கள்லாம் வந்து இப்போ தான் பயப்படுறாங்க, அப்போல்லாம் அடி பிச்சு எதுக்கு அடிக்கிறானே தெரியாது. புரியுதா? நராம்சாமி ஸ்கூலில் படித்தேன். எதுக்கு அடிப்பானே தெரியாதா? சில நேரத்தில் நம்ம ஆளுங்க வெளியில் விட்டு அடிச்சிடுவானுங்க. எங்கே விட்டு? ஒரு டிராயிங் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். நான் +1 படிக்கிறப்ப அந்த ஆள் பார்க்குற எல்லாரையுமே அடிப்பார். நான் எப்பயுமே ஜன்னல் பக்கத்தில் உட்காருவேன். ஒரு நாள் வந்து முதுகில் அடிச்சார் பாரு. எனக்கு யாருன்னே தெரியாது. நான் ஒரு அடி அடிச்சு உள்ளே பிடிச்சி இழுத்துட்டேன். பார்த்தா வாதியார், சார் மன்னிச்சிருங்க சார், விட்டுருங்க சார், தயவுசெய்து விட்டுருங்க சார். அவர் குச்சி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கிடையாது. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, சாதாரண அடி இல்லை, பயங்கரமாக அடிக்கிறது. இன்னொரு வாதியார் இருந்தார், ஜெயராமன்ட்டு. காலை மிதிச்சிருவார். வந்தால் காலை மிதிச்சுட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது, கீழே குனியை வச்சு டம்முன்னு அடிக்கிறது. நம்மளாம் என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்ககிட்டயே போய் டியூஷன் சேர்ந்துடுறது. எங்கடா அடி பண்ணி என்ன, புரியுதா இல்லையா? அங்கேயே போய் எங்கே தொந்தரவோ அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸ் நான் ஆயிடுவேன். அதனால் நம்மளை ஒரு ஃபேவரட் ட்ரீட்மெண்ட், என்ன ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வர்றது ஏறுறதானே ஏறும். எத்தனை டியூஷன் பண்ணாலும் ஏறினதானே ஏறும். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. மினிஸ்ட்ரி ஒப்புரவாகுதல். இப்படி பாருங்க, நான் ஒப்புரவாயிட்டேன், என்னை போய் வெல்டிங் பண்ணி விட்டாரு, எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, என் மெசேஜும் ஒப்புரவாகுதல் தான். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ வாங்க அந்த கொலோசியர் 1 வாட்சோம் இல்லையா, அந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். வாசிங்க கொலோசியர் 1:20. சகல அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு என்ன ஆயிடுச்சான். நான் சொன்னேன் எபேசியர் 1 வாசிக்கும், பூலோகமும் பரலோகமும் சேரப்போகுது. அது ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றாக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தில் என்ன ஆச்சா, பூலோகத்தில் உள்ளவைகளும். இது எடுப்பா உங்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக தான். காமிக்கிறது தானே பதியம், பார்க்கறது தானே பதியம். கண் வாசல், கண் என்னது வாசல். இதுதான் பூலோகம். இங்கே போட்டிருக்கு பூலோகத்தில் உள்ளவைகள். இப்படி இது பூலோகம். இப்போ இது இல்லை இது பூலோகம் இல்லை, அதுதான் பூலோகம். அது என்னது இங்கே இதில் போட்டிருக்கலையே காமி. ஆமாம், இதுதான் பூலோகம். இந்த பூலோகத்தில் இருக்கிறது எல்லாம், இதில் என்ன இருக்குது? பூலோகம். பைபிளில் போட்டிருக்கு பூமியையோ மனுஷனுக்கு கொடுத்தார். இந்த பூமியில் மட்டும்தான் மனுஷன் இருக்கிறான். சூரியன், சந்திரன், அப்புறம் வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் படிக்கலை. அந்த மற்ற கோள்கள்லாம் மனுஷன் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியுமா முடியாதான்னு தெரியலை. நிலாவில் இருக்க முடியுமா, போனால் தலைகீழ தான் தொங்கிக்கிட்டு இருக்கணும். நீ இவன் பிளான்லாம் பண்ணுறான், போகலாம் அங்கே போய் சாப்பிட்லாம், அங்கே போய் சாப்பிட முடியுமா, அங்கே தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கான். சோறெல்லாம் சாப்பிட முடியாது, தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. பிளான் பண்ணுற நீ, பிளான் பண்ணுறது நடக்காது. மனுஷனுக்கு பூமியை தான் வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. 1000 இலான் மாஸ்க் வந்தாலும் வேலை நடக்காது. சொல்ல மாட்டேன்றீங்களே, நீங்கள் இலான் மாஸ்க் ஆதரவாளர்களா? என்னென்னமோ பிளான் பண்ணுறான், பண்ணிட்டு போடா. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை பூமிக்கு தான், அதுக்கேற்ற ஃபிசிக்ஸ், அதுக்கேற்ற ஜியாகிரஃபி, அதுக்கேற்ற சயின்ஸ் இங்கே தான் இருக்குது. நிலாவுக்கு போனாங்க, அந்த அம்மா வர முடிஞ்சா? அந்த அம்மா பேர் என்ன, சுனிதா வில்லியம்ஸா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்களேன். அவங்க வர முடியலை. அங்கே போனால் நம்மளை மாதிரி நடக்கிறானா, அங்கே ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு, அதில் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் பறக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில அவனுக்கு. அங்கெல்லாம் வாழ முடியாது. பூமியையோ மனுஷனுக்கு, பூமியையோ, இந்த பூமியில் மனுஷன் இருக்கிறான், இருந்தான், இருக்கிறான், இருக்க போகிறான். இந்த பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் தமது மூலமாய் ஒப்புரவாக்கி கொண்டார். இதோட சேர்க்கணும். என்னப்பா நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்ற, சேர்க்கணும். ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ரெண்டையும் வெல்டு பண்ணி விட்டாரு. ரெண்டையும் இங்கேயும் ஒரு வெல்டிங் நடந்துருச்சு. அப்போ தேங்க்யூ, இதுக்கு மேலே இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வா, தேவைப்படுவான், அடுத்த வசனத்துக்கு தேவைப்படும், அங்கேயே வை. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் உள்ளங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு எஃபெக்ட் ஒன்று நடந்துச்சு. சொல்லுங்கள், என்னது?
எஃபெக்ட். இந்த பாவத்தோட விளைவு என்ன பண்ணுச்சுன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் பிரிக்கலை நம்மளை விட்டு. பாவம் செஞ்சதோட விளைவு என்னன்னா, அந்த பரலோகத்தில் இவங்களை தவிர சிலர் இருக்கிறாங்களா இல்லையா? யார் இருக்கிறா? இவங்களை தவிர யார் இருக்கா பரலோகத்தில்? பைபிளில் போட்டிருக்கு, வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் எங்கே வந்து சேர்ந்தீங்கன்னு அவர் காமிக்கிறாரு. எபிரேயர் பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு சூப்பரான இந்த வெளிச்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எபிரேயர் 12 போடுங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களாகிய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளினிடத்திற்கும், அடுத்த வசனம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறவர்களாகிய முதற் பேரானவர்களாகிய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளினிடத்திற்கும், அதுக்கப்புறம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், படிங்களங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் என்ன பண்ணீங்க? வந்து சேர்ந்தீங்க. உங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு? இதில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் விட்டுட்டேன். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிச்சே ஆகணும். 22 வாசிங்க. 22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். யார்கிட்ட? எங்க வந்திருக்கீங்கன்னு போட்டிருக்காருன்னா, இயேசுவோட ரத்தத்தினால நீங்க எங்க வந்துட்டீங்கன்னா சீயோன் மலை. என்ன மலை? சீனாய் மலை அல்ல. என்ன மலை அல்ல? சொல்ல மாட்டேன்றீங்க. சீயோன் தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். பரம அங்க போட்டிருக்கு சீயோன் மலை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். என்ன எருசலேம்? பரம எருசலேம். எருசலேம் மகாராஜாவின் நகரம். அந்த எருசலேம் கிட்ட அதுக்கப்புறம் 1000-10,000 எத்தனை தூதர்கள்? thousands and thousands of angels. அல்லேலூயா. அதுக்கப்புறம் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனம், பரலோகத்தில் பேர் எழுதி பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களாகிய சர்வ சங்கமாகிய சபை யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும், அதுக்கப்புறம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து வந்து சேர்ந்துட்டீங்க. என்ன கவனிங்க, பாவத்தோட விளைவு தேவதூதர்கள் எல்லாம் தூரமாக்கிருச்சு. யாரெல்லாம் தூரமாகிருச்சு? தேவன் மட்டுமல்ல, தேவ தூதர்கள். ஏன்னா கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை கிடையாதுன்னா ஒரு ஃபிசிக்கல் லைஃப் கிடையாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியின் வாழ்க்கை. தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்ம வாசம் இல்லையா, யோவானில் வாசம் இல்லையா, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை என்ன பண்ணுமா? தொழுது கொள்ளணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு, ஒருத்தன் ஆவியில் பிறக்கணும்ப்பா, ஜலத்தில் பிறக்கணும்பா. அல்லேலூயா. ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களோ அப்பயே நீங்கள் எதில் பிறந்துட்டீங்கன்னா ஆவியில் பிறந்துட்டீங்க. நீங்கள் அப்பான்னு சொல்கிறப்ப என்ன நடக்குது தெரியுமா? இயேசுவேன்னு சொல்கிறப்ப நீங்கள் பரலோகத்தில் அந்த கவனிங்க, இது நேக்கடைன்னா நம்ம மாம்ச கண்ணில் பார்க்கறது இல்லை, நம்ம மாம்ச கண்களில் காணக்கூடாத அந்த பரலோகத்தோடு நம்ம ஆக்சஸ் ஆகிறோம். அல்லேலூயா. அப்பா, பிதாவே, ஆண்டவரே, ராஜாவே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எங்கே தொடர்பு கொள்கிறோன்னா பரலோகத்தில். இன்னொரு வார்த்தை மேலே போய் சொல்கிறேன், நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசுவோட எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சுட்டாரு. எங்கே உட்கார வச்சுட்டாரு?
அவரோட உட்கார வச்சிருக்காரு. என்னோட தொடர்பே நான் என்னுடைய மாமிச கண்கள் அல்ல. யோபு சொல்றான் இல்லையா, மாம்ச கண், இந்த பிசிக்கல் ஐஸ் கிடையாது, எனக்கு ஒரு ஆவியின் கண் இருக்கிறது. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஆவியின் மனுஷன், அவன் பேரு உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்கு எங்க தொடர்பு தெரியுமா? அங்க தொடர்பு. சொல்லுங்க, எங்க தொடர்பு? அங்கன்னு சொல்லுங்களேன். அங்க நீங்க இந்த கண்ணில் நீங்க சென்சிட்டிவா நல்லா பார்க்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது. அந்த கண்ணு நல்லா பார்க்கணும் தான். ஆனா உங்க ஆவிக்குரிய கண்கள் பார்ப்பதாக, உங்க ஆவிக்குரிய காதுகள் கேட்பதாக. அதனால தான் இயேசு சொன்னாரு, உங்கள் கண்கள் உங்கள் செவிகள் கேட்கிறதுனால பாக்கியம் உள்ளது, உங்கள் கண்கள் பார்க்கிறதுனால பாக்கியம் உள்ளது. எதையா பார்க்கிற? ஆவியின் மண்டலத்தை, பிதாவை, குமாரனை, பரிசுத்த ஆவியானவரை. எப்போ அப்பான்றனோ அங்கே கனெக்ஷன் ஆயிடுறேன். அல்லேலூயா. ஃபோன் போட்டோன்னே கனெக்ஷன் எடுக்குதா? சொல்லுங்கள். லைட்டு போட்டு 2 மணி நேரம் கழிச்சு எரியுதா? அப்போல்லாம் ஹாலஜன் லைட் இருக்கும், போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எரிவார். டவுட்டாக இருக்கும், எரியுமா எரியாதா? சில இடத்துலலாம் சென்சார் லைட்டு, உள்ள கால் வச்சோன்னே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உள்ள கால் வச்சோன்னே லைட் எரியுது. என்ன லைட் எரியுது? சென்சார் பண்ணிடுது. அல்லேலூயா சொல்லுவோம். உள்ள கால் வச்சோன்னே லைட் எரியுது. எதுக்கு இதை சொன்னேன்? உங்களை கேட்குறாங்க, கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். பரலோகத்தில் ஆக்சஸ் அப்பான்னொன்னே சக்குன்னு அல்லேலூயா சொல்லுவோம். அப்பா, டாடி, நைனா. அல்லேலூயா. தன்றி, தன்றி தெலுங்கு தானே, பன்றின்னு சொல்ல, தன்றி, நைனா, அப்பா, என்னென்ன லாங்குவேஜோ இருக்குது அப்படின்னு சொன்னேனே, பரலோகம் அப்படியே அலர்ட் ஆகிடுது. என் புள்ள கூப்பிட்றான்டா. அல்லேலூயா சொல்லுவோம். சொல்ல மாட்டேன்றீங்க அப்பா. அந்த லெவலில் அவரை புரிஞ்சுக்கணும். அந்த லெவலில் அப்படி நிற்கிது. நம்ம எந்த லெவலில் புரிஞ்சுக்கிறோம்னா, மாம்சமாவே கடவுளை பார்க்குறோம். இல்லை, ஸ்பிரிட் realm இஸ் வெரி அட்டன்டிவ் அண்ட் கீன். என்னை குறித்து அவ்வளோ கவனமாக இருக்குன்றப்ப உங்கள் சரீர சுகம் அப்படி இருக்கும், உங்கள் ஆரோக்கியம் அப்படி இருக்கும், உங்கள் செழிப்பு அப்படி இருக்கும், உங்கள் பாதுகாப்பு சூப்பராக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பாவம் செஞ்சோன்னு என்ன ஆச்சு? நாட் ஒன்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ல தேவதூதர்களும் பிரிக்கப்பட்டார்கள். தேவதூதர்களும் கனெக்ஷன் அற்று போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு கவனிங்க, ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ரு. இங்கே தேவதூதர்கள் பூமி வானம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க நிர்பந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் முக்கியமான சொல்லி ஆகணுமே, கவனிங்க. இப்போ என்ன சொன்னேன்? பரலோகத்தில் ஆண்டவர் தூதர்கள் எல்லாத்தையும் உருவாக்குனார். அந்த பரலோகம் ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. யாரை உருவாக்குனார்? மெயினான 3 தூதர்கள் இருக்காங்க. ஒருத்தர், அவங்கெல்லாம் தூதர்களில் ஒரு ரேங்க்கு, முக்கியமான 3 தூதர்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், மிகாவேல், கேப்ரியேல், லூசிஃபர். நம்ம பைபிளில் இந்த 3 பேர் போட்டிருக்கு. இன்னும் 2 பேர் யூதர் பைபிளில் இருக்குது, ஜூவிஷ் தால்மூடில் இருக்குது. ரஃபேல்னு ஒருத்தர் இருக்காராம், அவர் சுகமாக்குறவர், இங்கே வந்துட்டு போகிற ரஃபேலில். இன்னொருத்தர் இருக்கிறாரு ஏரியல். அவரோட வேலை என்ன வேலைன்னா, அவரோட வேலை ஒளியின் தூதன். அவங்களாம் நம்ம தேவையில்லை, ஏன்னா இது நம்ம பைபிளில் இல்லை. நம்ம பைபிளில் இருக்க 3 பேர் கேப்ரியல், மைக்கேல், லூசிஃபர். இதில் லூசிஃபர் தான் டாப் மோஸ்ட். ஏன்னா அவனை ஆராதனை பண்ணுறதுக்கு தேவன் உருவாக்கி வச்சுருந்தார். அவன் தான் அந்த த்ரோன் ரூமில் ஆக்சஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரோட ஆராதிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருந்தார். அவனை அழகை குறிச்சே ஒரு நாள் பெருமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அவன் அழகை குறித்து, அவன் ஆராதனையை குறித்து அவன் யோசித்தான், நான் ஒரு நாள் எங்கே போவேன்னா உன்னதத்துக்கு ஏறுவேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் உன்னதத்தில் இல்லை. எங்கே இல்லை? அவன் எங்கே இல்லை? ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவரை ரீச் பண்ண முடியாது. எங்கே ரீச் பண்ண முடியாது? அவர் உன்னதம்னா அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுவோம். உன்னதம் அந்த எபிரேயர் நிருபம், உன்னதம் எபிரேயர் 12. அவன் இங்கே இருக்கிறான். அங்கே எபிரேயரில் இருக்கிறது யாருன்னா ஆண்டவர். அவன் சொல்கிறான், இங்கேருந்து உன்னதத்துக்கு ஏறுவேன். ஏன்னா எல்லாரும் அந்தாலே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவருக்கு ஒப்பா வேணாம். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டார். அப்போ நடந்தது என்னென்னா, ஒரு கூட்டம் அவருக்கு, அவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அவங்கெல்லாம் பிசாசு, அவங்களுக்கு தலைவன் தான் பிசாசு. ஆனால் நல்ல தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கேப்ரியேல், மைக்கேல், மிகாவேல், கேருபீன்கள், சேராபீன்கள். கேருபீன்கள் யாரு? அவங்க அந்த ஆசாரிப்பு கூடாரம். இதான் ஆசாரிப்பு கூடாரம். இதான் என்ன கூடாரம்? நினச்சிக்கோங்க. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை, இந்த உடன்படிக்கை பெட்டியையே
ஆனால் லூக்கா அண்ணா கொஞ்சம் வரணும். அவர் யார் தெரியுமா? அங்கே நிற்கணும். அவர் லூக்கா கிடையாது, கேருபீன். சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். அதை பாருங்கள். கேருபீன்கள் உடன்படிக்கை பட்டியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த உடன்படிக்கை பட்டியில் தேவ பிரசன்னம், மன்னா, ஆர்க்கு இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். கேருபீன்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருக்க வேலை, ரக்கையை விரிச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேங்க்யூ. நீங்கள் போய் பாருங்க. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி இயேசுவுக்கு அடையாளம். அங்கே மண்ணா இருந்துச்சு, துளிர்த்த கோல் இருந்துச்சு. இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே இருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பெட்டியில் இருக்கார்? இல்லை, அவர் ஏங்குள்ளே இருக்கிறாரு. சொல்லுங்கள், அவர் ஏங்குள்ளே இருக்கிறாரு. வார்த்தை ஏங்குள்ளே இருக்குது. அவர் சொன்னார், எப்பா அவங்க மண்ணா கொடுக்கலன்ட்டார். யார் மண்ணா கொடுக்கல? மோசே மண்ணா கொடுக்கல, நான் தான் மண்ணா. மண்ணா எங்கே இருக்கு? மண்ணா ஊரில் இருக்கா? 99 கிலோமீட்டரில் ஒரு மண்ணா இருக்கு, அந்த மண்ணாவா? இல்லை. மண்ணா எங்கே இருக்கு? இயேசு சொன்னார். அவனுங்க 6வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க, மண்ணாவை எங்கள் பிதாக்கள்லாம் சாப்பிட்டாங்க. இவர் சொல்ல, ஏய் மண்ணா அவன் கொடுக்கல மோசே, நான் தாண்டா மண்ணா. அந்த மண்ணா எங்கே இருக்கு? ஏசப்பா, மண்ணா எங்கே இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லணும். மண்ணா எங்கே? அவங்க உடன்படிக்கப்பட்டு எங்க? எனக்குள்ள. ஏசு எனக்குள்ள. இப்போ கேருபீன்கள் சேராபீன்களின் பார்வையெல்லாம் என் மேலே. அதை சொல்லுங்களேன், இதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணுமே. கேருபீன்கள் சேராபீன்களின் பார்வை என்னை நோக்கி. இந்த கேருபீன்கள் எப்படி இருப்பாங்க? ஏதோ நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி இல்லை, செம்மையாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக கண்ணு, உடம்பு ஃபுல்லாக கண்ணு, 6 செட்டைகள். ஒரு பக்கம் மனித முகம், ஒரு பக்கம் கழுகு முகம், ஒரு பக்கம் எருது முகம், ஒரு பக்கம் சிங்க முகம். அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி தான் இருப்பான். சரி, இவனெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? எப்போ நீ இப்போ ஆக்சஸ் ஆகிட்ட பரலோகத்தில், நீ பார்க்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அவன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அல்லேலூயா சொல்ல. நான் பார்த்தா தான் நம்புவேன். நீ பார்க்காம நம்பினாதான் அது விசுவாசம். நான் பார்த்தா தான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். தொட்டு பார்க்கணும், தோமாவா இருக்காத. அல்லேலூயா. தொடாமல் பார்க்குறவனா இரு. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன ஏன் தெரியுமா? அன்னைக்கு அந்த ஆக்சஸ் கட்டாச்சு. பாவம் செஞ்சோன்னே போயிடுச்சு. தூதர்கள்லாம், ஆண்டவர் உங்ககிட்டலாம் வராது, இந்த பசங்க தேவையில்லை, உனக்கு நல்லா விடுங்க கிடையாதுன்ட்டார். ஏசு ரத்தம் சிந்தனோன்னு ஜாயின் பண்ணி விட்டார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, கேருபீன்களும் சேராபீன்களின் பார்வை ஏசு எனக்குள் இருக்கிற எனக்குள்ள பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். 2வது சொல்கிறேன், காபிரியேலும் மிகாவேலும் உங்களுக்காக இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பரலோகத்தை ஒப்புரவாக்கிட்டாருன்னா அதான அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏங்க நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலுங்க. சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் ஸ்பெஷலு? பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்குள்ளே இயேசுவோட ஆவி இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு புத்திர சுவீகாரம்லாம் இல்லை. யாருக்கெல்லாம் இல்லை? ஆதாம்லேருந்து இயேசு சிலுவைக்கு போகிற வரையிலும் இருந்தானுங்களே, யாருக்கும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள இயேசுவோட ஆவி, உங்களுக்குள்ள புத்திர சுவீகாரம் ரொம்ப ஸ்பெஷல். நான் சொல்லுவேன், எலியாவோட ஸ்பெஷலு, எலிசாவோட ஸ்பெஷலு. அவங்க ஃபங்க்ஷன் ஆனது அவங்களுக்கு தெரிந்த ஒரு விசுவாசத்தில். நான் ஃபங்க்ஷன் ஆகிறது எனக்குள்ள இருக்கிற இயேசுவில், இயேசுவின் ரத்தத்தில், குமாரனுடைய ஆவியில். அல்லேலூயா. அதனால தான் 1 பேதுருவில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அதற்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது, அந்த காலம் என்ன காலம், அது யாருக்காகன்னு சொல்லி கருத்தாய் ஆராய்ந்தார்களாம் தீர்க்கதரிசிகள். அவர்கள் நிமித்தமாக அல்ல, நமது நிமித்தமாகவே அப்படி செய்தார்கள். பைபிளில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணானா, என்னடா என்ன நடக்க போகுது இயேசு மரணத்துக்கு பிற்பாடு? எதுக்கு ஆராய்ச்சி பண்ணா? அவனுக்கு தெரியாது எதுக்குட்டு. அவர் எதுக்கு பண்ணியிருக்காருனா, என்ன எனக்காக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு பரலோகத்தோட நீங்கள் உங்களுக்காக அந்த ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற எல்லா ஏஞ்சலிக் ஹோஸ்ட். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். என்ன கர்த்தர்? லார்ட் ஆஃப் த ஹோஸ்ட். அப்படின்னா பெரிய ஆர்மி வச்சிருக்கவர். என்ன வச்சிருக்கவர்? அவருக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க, அவருக்கு என்ன இருக்கு? சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா சொல்லுவோம். பெரிய ஆர்மி, மல்டிடியூட் ஆஃப் ஆர்மி. யார்? தூதர்கள். அல்லேலூயா. ஒன்று சொல்லிட்டா,
மனுஷன்தான் சாவு எல்லாம் இருந்துச்சு, தூதர்களுக்கு மரணம் இல்லை. அவங்க அப்படி இருந்த தூதர்கள் வயசாகாமல் அப்படியே அதே பவரோட அதே ஸ்ட்ரென்த்தோட அவங்க இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் இங்கே போட்டிருக்கு 1000 10,000 தூதர்கள். எத்தனை தூதர்கள் சொல்லுங்க? 1000. இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, பிதா குமாரனோடு மட்டுமல்ல, ஆவியின் மண்டலத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறபடியால் கேருபீன்களும் சேராபீன்களும் தூதர்களும் மிகாவேல் காபிரியேல் இவங்கெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். இதில் மைக்கேல் தான் ஃபைட் பண்ணுற ஏஞ்சல், ஆர்க் ஏஞ்சல், பயங்கரமான ஆள். அவரும் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மைக்கேல் போதும். ஒரு கேப்ரியல் உங்களுக்கு எப்பயுமே குட் நியூஸ் தான். உங்களுக்கு என்ன நியூஸ் தான் சொல்லுங்களேன்? உங்களுக்கு என்ன நியூஸு சொல்லுங்களேன்? பேட் நியூஸே கிடையாது. அல்லேலூயா. பைபிளில் வாசிக்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணார். எனக்கு குட் நியூஸ் தான் என் வாயிலிருந்து வரும், நோ பேட் நியூஸ். அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து நற்செய்தி உனக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்கள்ல. இதுக்குள்ளேயே நம்ம ரிவால்வ் ஆகணும். எர்த்தில் இறங்கி மனுஷனாக வாழ்கிறதல்ல, இந்த பரலோக மண்டலம் எனக்காக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ தூதர்களும் எனக்காக இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், பழைய ஏற்பாட்டில் எலிசாவை சுற்றி வந்துடுவான் பெரிய இராணுவம். அப்போ சீரிய இராணுவம். அப்போ வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வருவான். வேலைக்காரனுக்கு தேவனோட தொடர்பு இல்லாதவன். அவன் பார்த்துட்டு வருவான். பார்த்துட்டு சொல்லுவான், ஐயா வீட்டை சுற்றி சீரிய இராணுவம் இருக்குது. அப்போ எலிசா சொல்லுவார், எப்பா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். அவர்களோடு இருப்பது மாமிச புயம், அவர்களோடு இருப்பது. அப்போ மனுஷன், அவன் சண்டை போகிறதுக்கு நிற்கிறானே, கத்தியெல்லாம் வச்சுருக்கிறானே, அவன் மனுஷன். நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து விட்டா அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களை சுற்றி அக்கினிமயமான ரதம், குதிரை உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் பிஸ்னஸை சுற்றி. ஏன் தெரியுமா? பரலோகத்தில் சிந்திய ரத்தத்தினால, சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஒரு பரலோக, அதனால தான் உன் சண்டையெல்லாம் நீ கவலையப்படாத, அங்கே ஃபைட்டிங் அவர் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். யுத்தம் கர்த்தருடையது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலன் பொருந்தியவைகளாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் தான் இயங்குது. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஒரு எவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்க அங்கே போட்டிருக்கு? 1000. எண்ணவே முடியாது. என்ன முடியாது? பைபிளில் போட்டிருக்கு, இந்த சிறியவருக்கான தேவதூதர்கள் அனுதினமும் என்னை தரிசிக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளைய அவங்ககிட்ட அவனை நீ தப்பாக நடத்தாத, ஏன்னா அவனை பற்றி தேவதூதன் என்னை பார்த்துட்டு இது கொடுத்துட்டு போகிறான். பைபிளில் போட்டிருக்கு, இயேசு சொன்னார், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு நான் ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷனை சொல்லலை, ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல்வேஸ் சரவுண்டிங் யூ. அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்குறோம், உருவிய பட்டயத்தோடு நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு? மனுஷன் ஹைட்லலாம் இருக்க மாட்டான். அவன் பயங்கர டாலாக, பயங்கரமாக சினிமாவில் பார்க்குற, அனிமேஷனில் ஏஐயில் பார்க்குற மாதிரி அவ்வளோ டாலாக கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஜோஷுவா கேட்குறான், யாருப்பா, யாரோட ஆளுப்பா? எங்கள் ஆளா அவங்க ஆளா? அவர் சொல்கிறார், நான் உன் ஆள் தான்டா. அல்லேலூயா சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய கத்தி ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம ஆளுங்க பிடிச்சி போட்டுருவானுங்க இல்லையா, கத்தியோடு பாஸ்டர் அலைந்தார் அப்படின்ட்டு. அதனால் ஒரு அட்டை கத்தினாச்சும் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். புரியுதா இல்லையா? அழுக்கா கத்தியோடு வருதேன். கேட்குறான், யாருது? யோசுவா கேட்குறான், எங்கள் ஆளா? நான் உன் ஆள் தான், கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட். அவர் தான் யார்? தாவீது எப்படி ஜெயிச்சான்? தாவீது சொல்கிறான், நீயோ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய நாமத்தில் வர்றேன். இராணுவத்தின் தேவன் நம்முடைய தேவன் யார்? காணக்கூடாது. இவன் ஜெயிச்சது கல்லில் ஜெயிச்சான்னு நினைக்காதீங்க. நீ பாருங்களேன், கல்லை கொண்டு அடிப்பான். நம்ம அடிக்கிற உண்டிகோல் மாதிரி இல்லை. நீங்கள் யூடியூப்பில் பாருங்களேன், அந்த கவன் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய இரும்பு ஷீல்டை வச்சுட்டு சுற்றி அடிக்கிறாங்க. அந்த இந்த இரும்பு ஷீல்டே உளுந்து போயிடுது. அவ்வளோ பவர்ஃபுல்லான கவன்.
இவன் பாருங்க, கவனை கொண்டு ஒருத்தனை அடித்தா என்ன ஆகும்? இங்கே அடித்தா என்ன ஆகும்? எப்படி விழுவீங்க? அடி வாங்கியிருக்கீங்களா இல்லையா? இல்லை அடித்து பார்க்கலாமா சொல்லுங்கள். இப்படி அடித்தா எப்படி விழணும்? நெத்தியில் அடிப்பட்டால் எப்படி விழுவீங்க? பின்ன. ஆனால் அவன் எப்படி விழுந்தான்? அவன் அடிக்கிறது முன்னாடி நான் சொன்ன சேனைகளின் கர்த்தருன்ட்டான். யாருன்னு சொல்லிட்டான்? நான் வர்றது அவருடைய நாமத்தில் சேனைகளின் கர்த்தர். நான் நினைக்கிறேன் 2 தூதம் தலை மேலே போட்டிருப்பான். போட புரியுதா இல்லையா? தலை மேலே போட்டுப்பான், பட்டுன்னு வச்சுருப்பான். சாதாரண அடியில். இப்போ என்ன நடந்திருக்கும்? தம்பி இங்கே வாங்க, இன்னைக்கு இவர் தான் கோலியாத்து. இதெல்லாம் உங்களுக்கு மனசில் பதியணும். பிரசனம் கோலியாத்தா இன்றைக்கி ஒரு நாள் இருந்துக்கோ, நான் இன்றைக்கி ஒரு நாள் தாவிதாக இருந்துக்கிறேன். புரியுதா? கல் இங்கே ரீச் ஆறு இல்லாண்டா. மற்ற டான்ஸ்லாம் போய் ஆடுற, இங்கே நிற்க மாட்டேன்ற. கவனிங்க, கல் ஃபோர்ஸாக வருது இங்கே, அங்கேருந்து இப்படி நீ நேரம் கீழே உழணும். அப்படி கல் தொடக்கூட இல்லை, கல் அடி கிடையாது. சேனைகளின் கர்த்தர்னோன்னு 2 பேரை இறக்கி விட்டாரு. எந்த 2 பேர்லாம் கேட்காதீங்க, பேச்சுக்கு சொல்கிறது. வந்து பொடனி மேலேயே போட்டான், பொத்துன்னு கீழே விழுந்தான். அல்லேலூயா சொல்லுவான். புரியுதா இல்லையா? சேனைகளின் கர்த்தர், அல்லேலூயா, the Lord of the host. அவருக்கு பின்னாடி நன்றி, தேங்க்யூ. அவருக்கு பின்னாடி பெரிய சேனை இருக்குது. அந்த சேனை உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். உருவிய பட்டயம். என்ன பட்டயம்? போகிற இடத்துலலாம் உங்களுக்கு பின்னாடி உருவிய பட்டயத்தோட தேவதூதன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். கண்ணை கேட்டியா? யார் கண்ணை தொடுற? உன்னை தொடுறவன் ஏன் கண்ணை தொடுறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உருவிய பட்டயம் பைபிளில் போட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. க்ளோரி டு காட். ஓ ஷபலா பதரப. ஒரு 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 ஹெவன்லி, ஒரு பரலோகத்தோட சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஸ்பிரிச்சுவலாக ஜாயின் பண்ணிட்டார் இல்லையா? ஒரு வெல்டிங் நடந்திருக்கு இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிடலாங்க, தூதர்களை கூப்பிடலாமா கூடாதா? கூப்பிடுதா? அவர்கள் பணிவிடை ஆவிகள்னு போட்டிருக்கு. நீ கூப்பிடாட்டாலும் அவங்க அவங்கள சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ. கர்த்தருடைய தூதன் சிங்குலரில் வருது, ஒரே ஒரு ஏஞ்சல். அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். பரலோகத்தோடு பூலோகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏஞ்சல்ஸ் ஆர் ஃபார் யுவர் சைட். அல்லேலூயா. நாட் ஓன்லி காட். கவனிங்க, நான் இப்படி சொல்கிறேன், ஒரு தூதனுக்கே 1,35,000 பேர் ஒரு தூதன் காலி பண்ணிட்டானா. எசேக்கியால வாசிக்கிறோம். ஒரு லேகியோன்னா 6,000 பேர். எவ்வளோ தூதர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் அவங்களுக்கே அவ்வளோ வல்லமைன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ வல்லமை. அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னா நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம ஆவியில் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் கடைசி வசனம். Praise the Lord. Glory to God. எபேசியர் 3வது அதிகாரம். Glory to God. 14வது வசனம். 3:14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன். ஒன்று சொல்லட்டா, பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, பூமியில் ஒரு குடும்பம் இருக்குது. பூமியில் இருக்கிறது நம்ம அவரோட குடும்பம். யோவானில் சொல்கிறாரு, பூமியில் உள்ள தம்முடையவர்களிடத்தில் அன்பு வச்சார். நாம் பூமியில் உள்ள அவருடையவர்கள். அல்லேலூயா. பரலோக குடும்பத்திலையும் பூலோக குடும்பத்தையும் சேர்த்து எல்லாத்துக்கும் நாமக்காரனராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா சொல்லோ, நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் அந்த கிறிஸ்டியானிட்டி இஸ் வெரி மோர் ப்ரிவிலேஜ்டு தென் ஆல். அல்லேலூயா. எனக்கு அவ்வளோ பெரிய சிலாக்கியம் இருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? இந்த மனுஷ அறிவு, சயின்ஸ் வளர்ந்ததுனால எனக்கு எல்லாத்தையும் ரிலேட் பண்ண முடியல. இதெல்லாம் நடக்குமா, ஆகுமா, சாத்தியம் ஆகுமா, சாத்தியம் ஆகாத. சயின்ஸை தூரம் போடு. சயின்ஸை என்ன போடு? சொல்ல மாட்டேன்றீங்க. சயின்ஸை தூரம் போடு. ஒரு நாள் அதுன்றான், ஒரு நாள் இல்லைன்றான். கரெக்டாக இல்லையா? மனுஷ அறிவு அப்படி தான். ஒரு நாள் அதை பண்ணுன்றான், ஒரு நாள் இதை பண்ணுன்றான். ஆனால் கடவுள் என்னன்னா இந்த சயின்ஸ் எல்லாம் தாண்டினவர். சொல்லுங்கள், சயின்ஸ் எல்லாம்
சயின்ஸ் எல்லாம் தாண்டினவர், பிசிக்ஸ் எல்லாம் தாண்டினவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிற அந்த தேவனோட நம்ம தொடர்புல இருக்கிறோம். மருத்துவரின் அறிக்கை இந்த உலகத்துக்கு, ஆனா நீ பரலோகத்தோட தொடர்புல இருக்க. உன் பிரின்சிபிள்ஸ், உன்னுடைய இயக்கம், உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய திட்டங்கள், உன்னை குறித்து நீ ஃபங்க்ஷன் ஆகிற விதமே வேற. எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம். ஓ வி தேங்க் யூ, ஓ வி வர்ஷிப் யூ லார்ட். எல்லாரும் கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளை வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஒரு தேவனுடைய பெரிய இதுதான் பரலோகத்தோட ஆக்சஸ். எனக்கு ஆக்சஸ் ஆகியிருக்கு. என் தேவையில் தேவதூதர்கள் வருவார்கள், எனக்காக யுத்தம் பண்ண தேவதூதர்கள் வருவார்கள், என்னை பாதுகாக்க தேவதூதர்கள் வருவார்கள். நான் என் மாம்ச கண்ணில் பார்க்காட்டாலும் என்னையும் என் குடும்பத்தையும் என் சூழ்நிலைகளையும் சுற்றிலும் அவர்கள் இருக்கிறார்கள். பரலோகம் எனக்கு பின்பாக இருக்கிறது. ஐ am not alone. நான் தனியே இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். We thank you Lord. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். தேவர்களுக்கு 100 மடங்கு கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.